மக்களை சந்திக்கிறதுங்கிறது அப்படி ரோடு ஷோ கூடு ஷோ போடுறது, போகும்போது கை காட்டிட்டு போகிறது அல்ல. நட்சத்திர பிரபலம்னா இப்போ எப்படி வாக்கு கேட்கவும் இப்படி தான் வருவீங்களா? இது வந்து வேட்டையாட வர்ற சிங்கம் இல்லது, வேடிக்கை காட்ட வர்ற சிங்கம். அது புரியுதா? பாரதிய ஜனதாவின் கொள்கை எனக்கு எதிரினா காங்கிரசின் கொள்கை உங்களுக்கு உடன்பாடா? திமுக அரசியல் எதிரினா அதிமுக அரசியல் நண்பனா? மருத்துவர் ஐயாவுக்கும் எங்கள் ஐயா அன்புமணி ஐயாவுக்கும் நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனை அது. அதில் நீக்குவாங்க, நாளைக்கு அது சரி பண்ணி சேர்த்துக்குருவாங்க. அதில் போய் நம்ம கருத்து சொல்கிறது ஒரு நாகரிகமற்ற ஒரு செயலாக இருக்கும். அப்படிய தமிழ்நாட்டை தலைவனிவன் விடார், சோத்துக்கு கையேந்து விடுவார. 60 வருஷம் மாறி மாறி ஆண்டுட்டு காலையில் சாப்பிட்டுட்டு படிக்க என் பிள்ளைக்கு வர முடியல. பசியோடு வர வேண்டிய நிலைமையில வச்சுருக்கீங்க. அதனால தானே காலை உணவு போடுறீங்க. இதை ஒரு சாதனை. எங்கள் ஐயா மருத்துவர் ஐயாவுக்கும் எங்கள் ஐயா அன்புமணி ஐயாவுக்கும் நடக்கிற ஒரு சின்ன பிரச்சனை அது. அது சொந்த கட்சி பிரச்சனை. அதில் நீக்குவாங்க, நாளைக்கு அது சரி பண்ணி சேர்த்துக்குருவாங்க. அதில் போய் ஒரு கருத்தை சொல்கிறது நல்லா இருக்காது. இப்போ நாங்களே எங்கள் கட்சியிலேருந்து நிறைய பேரை நீக்கியிருக்கோம், அப்புறம் சேர்க்குறோம். அதனால அது ஒரு பிரச்சனை கிடையாது. அது 2 ஐயாவுக்கும் தெரியாதல்ல, அவங்களே பேசி அதை சரி பண்ணிக்கிடுவாங்க. அதில் போய் நம்ம கருத்து சொல்கிறது ஒரு நாகரிகமற்ற ஒரு செயலாக இருக்கும். அது நல்லா இருக்கு. அது ரெண்டாவது வந்து நான் ரொம்ப பேரன்பு கொண்டு நேசிக்கிற தலைமைகள், புரியுது நினைக்கிறேன். நான் அங்கே இருந்தவன் அதனால எனக்கு தெரியும். நான் சரியா வராது. வேற ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்துல 1 கோடி குடும்பங்கள் இணையுது அப்படின்னு உறுதிமொழியாக போறாங்க செப்டம்பர் 15. தமிழ்நாட்டை தலைக்குனிய விட மாட்டேன், அப்புறம் SIRக்கு வந்து கடுமையா போராடுன்னு வாக்காளர் மறுசீரமைப்புலாம் குரல் கொடுத்து போறாங்க. அப்படியே தமிழ்நாட்டை தலைவனிவன் விடார், சோத்துக்கு கையேந்து விடுவார. காலையில் வா சோறு போடுறேன், அப்புறம் துப்புரவு தொழிலாளர் காலையில் வா சோறு போடுறேன், படிக்க போகும்போது 500 ரூபா கொடுக்குறேன், எங்கள் அம்மாவுக்கு 1000 ரூபா கொடுக்குறேன். இது கையேந்தி பிச்சை எடுக்க வச்சுட்டு தலைவனியை விட மாட்டேன்னு என்ன அர்த்தம்? இதெல்லாம் இது தலை நிமிர வைக்கிற செயலாது. 60 வருஷம் மாறி மாறி ஆண்டுட்டு காலையில் சாப்பிட்டுட்டு படிக்க என் பிள்ளைக்கு வர முடியல. பசியோடு வர வேண்டிய நிலைமையில வச்சுருக்கீங்க. அதனால தானே காலை உணவு போடுறீங்க. இதை ஒரு சாதனை. சும்மா ஏதாவது பேசிட்டு விஜய் மக்களை சந்திக்கிறாரு, அது எந்த அளவுக்கு அது சனி ஞாயிறு மட்டும். இப்போ நான் இப்போ மக்களை சந்திப்பேன், அந்த இடத்துல நீங்கள் மக்களோட நின்று சந்திப்பேன்ல. இப்போ மக்களை சந்திச்சேன்ல, இப்போ அதுதான் மக்களை சந்திக்கிறது. இப்போ உங்களை சந்திக்கிறேன்ல, இதான் மக்களை சந்திக்கிறது. அப்படி சந்திக்கணும். எந்த போராட்டத்தில் நான் பங்கேற்காமல் இருந்திருக்கேன்? மக்களோடு மக்களாக நிற்கிறவன் தான் மக்களுக்காக மக்களிடமிருந்து வந்தவன். மக்களை சந்திக்கிறதுங்கிறது அப்படி ரோடு ஷோ கூடு ஷோ போடுறது, ரோட்டு ஷோவும் கூட்டு ஷோவும் போடுறதில்ல. கூட்டி வச்சுக்கிட்டு பேசிட்டு போகிறது, போகும்போது கை காட்டிட்டு போகிறது அல்ல. மக்களை சந்திக்கிறதுனா மக்களின் பிரச்சனை இல்லை, மக்களுக்காக போய் மக்களோடு நிற்கிறது தான் மக்களை சந்திக்கிறது. அப்படி சந்திக்கிறீங்களா? அப்படி சந்திக்கிறீங்களா? சொல்லுங்க அப்படி சந்திக்கிறீங்களா? நட்சத்திர பிரபலம்னா இப்போ எப்படி வாக்கு கேட்கவும் இப்படி தான் வருவீங்களா? நட்சத்திர பிரபலம்னா இது மக்களை சந்திக்கிறேன்னு சொல்லக்கூடாதுல்ல. மக்களை பார்க்கறதுக்கு, மக்கள் என்னையை பார்க்கறதுக்கு நான் வரேன்னு தான் நீங்கள் சொல்லணும். இது வந்து வேட்டையாட வர்ற சிங்கம் இல்லது, வேடிக்கை காட்ட வர்ற சிங்கம். அது புரியுதா? எடுத்துக்கிற கேட்குற கேள்விக்கு உனக்கு பதில் சொல்ல அறிவு இருக்கா? நான் எழுப்புற கேள்விக்கு பதில் இருக்கா? பதில் இல்லைன்னா சொல்லிட்டு போக வேண்டியதான். நாங்கள் பெருசாக எடுத்தான் பாரு, நீ எடுத்தான் பாரு, பெருசாக எடுத்தான் பாரு. நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு. பாரதிய ஜனதா உன் கொள்கை எதிரி, அப்போ காங்கிரஸ் கொள்கை நண்பனான்னு கேள்விக்கு பதில் சொல்லணுமா இல்லையா? அந்த கேள்வி உங்களுக்கு எழுதா இல்லையா? உங்களுக்கு எழுதா இல்லையா? விடுதலை பெற்ற இந்தியாவை 79 ஆண்டுகளை, இந்தியாவை அரை நூற்றாண்டுகளுக்கு மேலே ஆண்டது, அரை நூற்றாண்டுகள் ஆண்ட கட்சி எது சொல்லுங்க? காங்கிரஸ். பாரதிய ஜனதாவின் கொள்கை எனக்கு எதிரினா காங்கிரசின் கொள்கை உங்களுக்கு உடன்பாடா? திமுக அரசியல் எதிரினா அதிமுக அரசியல் நண்பனா? இந்த கேள்வி எழுமா இல்லதா? இது கேட்டா பதில் தானே சொல்லணும். அதை கண்டுக்கிறது இல்லை பெருசான. 26 மேல தேர்தலில் வாக்கு என்னப்படும்ல, அப்ப பெருசா என்ட்ரி இல்லை இல்லையான்னு பார்ப்போம்.